अनुस्यूते पूर्णे मधुरसमनस्वाद जलधिः अक्षय्यं पुण्यानाम् अतिशयफलानां सुखनिधिः उद्धर्तुं मंत्राणां सकलशिवदो अश्रुतजनानि न श्रुतम् अद्यापि अमितशुभधाताय जयते अमित शुभदाताय विजयते शीललिता नंद नातो विजयते शीललिता नंद नाथो विजयते शीललिता पूजको भववर को धुवे शीललिता नाथो विजयते श्यामाम्बा प्रिय श्यामानन्दनाथस्य श्यामाम्बा प्रिय श्यामानन्दनाथस्य कोमल अन्ते वासिनो सुहासिनो श्यामानन्द नाथस्य कोमल अन्ते वासिनो सुहासिनो शीललिता नंद नातो विजयते भजनानंद नायको निजय भजनानंद नायको प्रातः स्मरणीय गुरुवरो परम पूज्य प्रातः स्मरणीय गुरुवरो विजयते शीललितानन्दनातो विजयते शीललिता पूजको भववर को दुवे शीललितानन्दनातो विजयते ललितानंद 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 देवा ललितानंद 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 देवा श्यामाम्बा प्रियकर ललितानंद देवा भूमाम्बा प्रियकर ललितानंद देवा ललितानंद देवा ललितानंद नाथ ललितानंद देवा ललितानंदनाथ। सद्गुरु श्यामानंद भगवान की जय। सद्गुरु ललितानंदनाथ महाराज की जय। अनुस्यूते पूर्णे मधुरसमन ஆஸ்வாத ஜலதிஹி இடைவிடாத பரிபூர்ணமான ஆனந்த மதுரசம் ததும்புகின்ற
ஒரு பெரும் கடல். ஞானக்கடல் எனலாம், மோனக்கடல் எனலாம், பிரேமையின் கடல் எனலாம், குணங்களின் கடல் எனலாம், குரு பக்தியின் பிரதீகம் எனலாம், குரு சேவையின் ஓர் உருவாகிய பெருங்கடல் எனலாம், கருணையின் பெரும் கடலாம். இடைவிடாத பரிபூர்ண ஆனந்த மதுரசம் ததும்புகின்ற பெருங்கடல். தான் அனுஷ்டித்த உயர் மந்திரங்கள் தந்த அந்த ஆனந்த அலைகள் ததும்புகின்ற ஞானானந்த பெருங்கடலாக விளங்குபவர் நம் குருநாதர். அக்ஷயம் புண்ணியானம் அதிசய பலானாயாம் சுகநிதி. புண்ணியங்களின் அக்ஷய நிதியாம், எடுக்க எடுக்க லவலேசமும் குறையாத வைத்தமாநிதியாக, புண்ணிய நிதியாக, மந்திரங்களின் ஓர் நிதியாக, மந்திரங்களின் பொதியாக, மந்திர பலத்தின் ஓர் அக்ஷய பாத்திரமாக விளங்குபவர் நம் குருநாதர். க்ஷயம் புண்ணியானாம் அதிசய பலானாம், உயர்ந்த மறைபொருள் அனைத்தும் அறிந்த மந்திரங்களின் தந்திர சாஸ்திரங்களின் அக்ஷய நிதியாக இருந்தவர் நம் குருநாதர். எதற்காக அவர் அவதரித்தார்? உத்தர்த்துவம் மந்திராணாம் சகல சிவதோ ஆஷ்ரத ஜனானே உத்தர்த்தும், தன்னை அண்டிய சாதுக்களாகிய குடும்பங்களை உத்தர்த்தும் உய்யும் பொருட்டு மந்திராணாம் சகல சிவதா குரவஹ குஹ்யமப்யத, தன்னுடைய பிரேமைக்கு பாத்திரமான சீடர்களுக்கு அனைத்து முறை பொருளையும் குருநாதன் ஒப்பு வைப்பான். மந்திராணாம் சகல சிவதா, மந்திரங்களை அதை செய்வதால் ஏற்படுங்க பலன், அதில் ஈடுபடுவது எவ்வாறு நாம் இருக்க வேண்டும், எவ்வாறு அகாம சித்தனாக இருக்க வேண்டும் என்ற நிலை பர்யந்தம் அனைத்தையும் போதித்தவர். நஸ்ருத மத்யாபி அமித சுபதாதா விஜயத்தை என்றளவு. இதுபோல் ஒரு கோலசாஸ்திரத்திலே மகாபிரவீரனாக, சமகானத்திலே மகோபாத்தியாயாக, மேலும் வைதிக பிரயோகத்திலே ஒரு உத்தம சகாமணியாக, குரு பரம்பரையிலே ஆட்பட்டதன் பலனாக உயர்ந்த குருசேவக சிகாமணியாக, குரு பக்த பிரதீக மணியாக, ஆசிரிதவர்களுக்கு சிந்தாமணியாக, காமதேனுவாக, கல்பத்தருவாக, அமித சுபதாதா, வேண்டும் அனைத்தையும் வேண்டும் வேளையிலே வேண்டத்தக்க தரிவோனி, வேண்ட முழுதும் தருவோனி, வேண்டும் அயன்மார்க் அறியோனி என்று திருவாசகம் வர்ணித்து மாற முடியாத உயர்நிலையிலே இருக்கின்ற சிவபெருமானுக்கு தொல்லியர் லவலேசமும் குறைவில்லாதவர் என் குருநாதர் என்பதிலே ஐயமில்லை. அப்பேற்பட்ட அமித சுபதாதா விஜயத்தை விளங்குகின்றார். அவர் யார் என்று ஒரு கீர்த்தனை, பிரதமா விபக்தியிலே அமர்ந்த ஸ்ரீராகத்திலே அமைந்த ஒரு கீர்த்தனை. ஸ்ரீலலிதானந்தநாதோ விஜயத்தை. ஸ்ரீலலிதானந்தநாதர் ஜெயமுடன் விளங்குகின்றார். அவர் யார்? லலிதா பூஜகா, லலிதையை அனவரதம் பூஜிப்பவர், அதாவது காத்தி வித்தையிலே துரீனராக இருப்பவர். பவவாரகா, பவம் எனும் கடலை தண்டுவிப்பவர். திவ்யஸ்ரீ லலிதானந்தநாதோ விஜயத்தை. மேலும் ஷாமாம்பா பிரிய ஷாமானந்தநாதஸ்ய, ஷாமாம்பாக்கு மிகவும் பிரியமான ஷாமானந்த பரிவிராஜக வரேரியனம் குருவரருக்கு கோமள அந்தேவாசினஹா, அவருடைய திருவடியில் அந்தேவாசியா இருந்து கொண்டு அனைத்தையும் அவரிடமிருந்து கற்றுக்கொண்டு, அவர் மறைந்த பின் நான் இருக்கின்றேன், சம்சயம் ஏற்படும் போதெல்லாம் என்னை நினைப்பாய், நான் வருவேன், உன் முன்னே தோன்றுவேன் என்ற ஒரு வாக்களித்தபடி மறைபொருள் அனைத்தையும் அந்தேவாசினியாக இருந்து கற்றுக்கொண்டு சுஹாசினாக மெல்லிய புன்சுரிப்போடு நான் ஒன்றும் தெரியாதவன் என்ற ஒரு பாவனையிலே உலகிற்கு தன்னை காட்டிக்கொள்ளும் எளிமையின் ஓர் உறவு. பஜனானந்தநாயகோ பரம பூஜ்ய பிராதஸ்மரணீய குருவரோ ஸ்ரீலலிதானந்த நாதோ விஜயதே. பஜனானந்தத்திலே அனவரதம் மூழ்கி திளைப்பவர் பரமபூஜ்ய பிராதஸ்மரணீய குருநாதர். காலையில் எழுந்தவுடனும் எவரை ஸ்மரிக்க வேண்டுமோ அப்பேற்பட்ட பிராதஸ்மரணீய, காலையில் எழுந்தவுடன் நம் சிந்தனையிலே, நம் சித்தத்திலே அவரை இருத்தி பஞ்சோபச்சாரங்களை செய்து எவ்வாறு நாம் படுக்கையில் இருந்து நித்தியானுஷ்டானத்திற்கு எழுந்து கொள்கின்றோமோ அந்த ஸ்தானத்தை வகிப்பவர். ஜனானந்தத்திலே ஷாமாம்பாவின் சம்சர்க்கம் ஏற்பட்டவுடன்
யோகத்திலே ஆரூட தசையிலே இருந்தவர் தன்னை இறக்கிக் கொண்டு புராணாதிகளை வசிப்பவராக காட்டிக்கொண்டு துளசிதாசரின் ராமாயணம் மற்றும் ஹனுமான் சாலிசா மற்றும் சுந்தரகாண்டம் ஸ்ரீமத் பாகவதாதி கிரந்தங்கள் இவற்றை வாசித்துக் கொண்டு ரிஷிக சிகோமணியாக இருந்து கொண்டு, ஆனால் எத்துணை மந்திர சாஸ்திரங்கள் கற்பிதமான உயர்ந்த தந்திர சாஸ்திரங்களை கரைத்து குடித்து, ஆனால் ஒன்றும் தெரியாத முக்த குழந்தையாக முக்த பாவத்திலே இருந்து கொண்டு நம்மை வசீகரித்த அந்த லலிதானந்தநாதர் விஜயத்தை விளங்குகின்றார். குணரத்னாகர மனோஜ்ஞா அனுபம குணரத்னாகர மனோஜ்ஞா பாரரஹித ஞானசீல குருதேவா அனுபம குணரத்னாகர மனோஜ்ஞா அனுபமானந்த தாத்ரே அனுபமானந்த தாத்ரே ஷமானந்தாந்தே வாசின் ஹே அனுபம குணரத்னாகர மனோஜ்ஞா பிரம்ம ரசானுபூதி பூர்ண லலிதானந்த நாதேதி ख्यात அனுபம குணரத்னாகர மனோஜ்ஞா பூமம்பா பூஜித பத பத்ம சுகந்தினா அயுத பூமம்பா பூஜித பத பத்ம சுகந்தினா அயுத பக்தஜன கணானந்த பக்தஜன கணானந்த ஞானதாத்ரே விதாத்ரே அனுபம குணரத்னாகர மனோஜ்ஞா பாரரஹித ஞானசீல குருதேவா அனுபம குணரத்னாகர மனோஜ்ஞா குருவர்யதேவம் சரணம் பஜாமி குருவர்யதேவம் சரணம் பஜாமி குருவர்யநாதம் சரணம் ஸ்மராமி குருவர்யநாதம் சரணம் ஸ்மராமி குருவர்யரூபம் மனத ஸ்மராமி குருவர்யரூபம் மனத ஸ்மராமி குருவர்யதத்வம் சதைவ ஸ்மராமி குருவர்யதத்வம் சதைவ ஸ்மராமி குருவர்யநாதம் சததம் நமாமி குருவர்யநாதம் சததம் நமாமி குருவர்யநாமம் சததம் வதாமி குருவர்யநாமம் சததம் வதாமி குருவர்யதேவம் சததம் ஸ்மராமி குருவர்யதேவம் சரணம் பஜாமி குருவர்யநாத சரணம் ஸ்மராமி. सद्गुरु ललितानंदनाथ भगवान की जय. सद्गुरु श्यामानंदनाथ भगवान की जय. समस्त सदाचार्य बंद की जय. புண்ணியானிமான் பரம பாகவதான் ஸ்மராமி என்கின்ற ரீதியிலே உயர்ந்ததான லலிதானந்தநாத சத்குருவின் சரிதாமிருதம் பாகம் 9 யதாமதி யதாசக்தி குருநாதாளுடைய உயர்ந்ததான அவருடைய மகத்தான தேஜோமயமான ஆனந்த பரிதமான வாழ்வியல், அவருடைய நித்தியானுஷ்டானம், அவருடைய ஜபதபாதிகள், அவருடைய உயர்ந்ததான தியான அனுபவங்கள் ஸ்ரீவித்தையிலோ அல்லது சாமகான பிரவீணராக அவர் திகழ்ந்ததிலோ அல்லது அவரை அண்டியே வந்து அவருடைய நிழலாக இருந்த பூமாம்பா இவ்விருவர்களும் செய்த உயர்ந்த குரு பணிகளை எவ்வாறு நாம் மறக்க இயலும்? அவ்வாறு மறந்துவிட்டால் நம் வாழ்வு வியர்த்தமாகிவிடும். ஒரு சரணாரவிந்தத்திலே வந்து விழுந்த ஜீவன் அவன் அன்றுதான் குரு மந்திரோபதேச வாயிலாக
நூத்தன சரீரத்தை எடுத்தவன் ஆகினான். குருநாதனுடைய சம்சர்க்கம் ஏற்பட்ட நாள் அவனுடைய வாழ்விலே பொன்னான நாள். அதை நினைத்து நாம் அவருடைய கருணை மழையிலே நனைந்த வண்ணம் அவருடைய ஸ்மரணத்தில் வாழ்வதுதான் நமது ஜீவலட்சமாக இருக்க வேண்டும். அனுபம குண ரத்னாகர மனோஜா, அனுபம உவமானை இல்லாத குணரத்னாகர குணக்கடலாக விளங்குகின்ற மனோஜா, தன்னை அண்டியவர்களுடைய மனதை கவர்ந்தவர், அவர்கள் சித்தத்திலே வசிப்பவர், பாரரஹித ஞானசீல குருதேவா, தன்னிகரில்லாத உயர்ந்த ஞானத்தினாலே ஞானசீலனாக அதி உத்தம ஸ்திதியில் உழவுகின்ற குருதேவா, அனுபம ஆனந்த தாத்ரே, ஈடினை இல்லாத உயர்ந்ததான ஞான ஸ்மரணத்தினாலே ஏற்படுகின்ற அனுபவத்தை ஆனந்தத்தை தருபவரே, ஷாமானந்த அந்தேவாசின்னு, ஹே அனுபம குணரத்னாகர மனோஜா, ஷாமானந்தருடைய திருவடி நிழலிலே வாழ்பவரே, பிரம்ம ரசாதி பூர்ண, பிரம்ம ரசானுபூதி பூர்ண, பிரம்மரச அனுபவ ரதி அது நிரம்பி ததும்பும் லலிதானந்த நாதேதி விக்யாதா, ஸ்ரீ லலிதானந்தநாதர் என்று ஜகமே புகழும் உயர்ந்ததான என் குருநாதனே, அனுபம குணரத்னாகர மனோஜா, பூமாம்பா பூஜித பதா, பூமாம்பா அனவரதம் வருடி தொழும் திருவடியை உடையவரே, பதபத்ம சுகந்தினா அயுத, அப்பேற்பட்ட திருவடி தாமரையிலே அது தருகின்ற சுகந்தம், தூரே வாசந்தி கத்தா என்று இவரை தேடி வந்து சேர்ந்த உயர்ந்ததான வண்டுகளாகிய நாம் அவருடைய திருவடி தாமரை மொட்டிலே அமர்ந்து அந்த ரசானுபவத்தை பருகுகின்றோம். பத்ம சுகந்தினா அயுத, கணக்கு வழக்கு இல்லாத பக்தஜன கணானந்தா, உயர்ந்ததான பக்தஜன கணங்களின் ஆனந்தத்திற்கு ஆதாரபூதனாக இருப்பவன், ஞானதாத்ரே விதாத்ரே, ஹே அனுபம குணரத்னாகர மனோஜா, பரஹித ஞானசீல குருதேவா தாம் நமாமி என்று இந்த கீர்த்தனை. இவர்கள் இருவரும் குருஸ்மரண விமுக்தர்களான அவர்களுடைய வாழ்விலே இருவரும் சேர்ந்து செய்த அளப்பரிய சீரிய செயல்கள் நம் ஸ்மிருதியிலிருந்து வழுவாது இருக்க வேண்டும் என்று அவருடைய திருவடி ஸ்மரித்து தொடங்குகின்றோம். நத்வாத்மானம் சுபகரமயம் பாவிதம் சத்மிரேவம், நத்வா ஆத்மானம், தன்னில் தான் ரமிப்பவர்கள், சுபகரமயம், எவரை நினைத்தால் சுபம் அனைத்தும் நமக்கு ஏற்படுமோ அப்பேற்பட்ட சுபஸ்வரூபியாக இருப்பவர், பாவிதம் சத்பிரேவம், இவ்வாறு பாவிதம் பாவிக்கப்பட்ட சத்பிஹி மகான்களால் ஏவம் இவர்கள் ஸ்ருத்வாத்மானம் சகல சுபதம் யோ அடந்தி யதேஹ, ஸ்ருத்வா ஆத்மானம் சத்பிஹி ஏவம் ஸ்ருத்வா, மகான்கள் எல்லாம் இவரை பற்றி இவ்வாறு கேள்விப்பட்டு ஸ்ருத்வா ஆத்மானம் சகல சுபதம், சாதுக்களால் பாவிக்கப்பட்ட மகனியரான இந்த குருத்வந்தங்கள் சகல சுபதம், சகல சுபம் யாவும் சுகம் யாவும் தரக்கூடியவர்களாக, யோ அடந்தீஹ தேவஹா, உலகிலே புகழ்பெற்றவராக சதா சதா சொல்பவர்கள், பிருத்யானே யத்யம் புருஷவபுஷாலயன் போஷயந்தா, பிருத்யானே தன் அண்டியார்கள் விஷயத்திலோ புருஷவபுஷா சயேவ புருஷா நாபரஹா என்றபடி குருநாதன் ஒருவனே பரவஸ்து, அவனே பரம்பொருள் பரமபுருஷன், அவன் அடியார்கள் விஷயத்தில் குருவாக இருந்து லாலனம் செய்து லாலயன்னே போஷயந்தா, நமது தரமறிந்து நம் பொருட்டு இறங்கி வந்து அவர்கள் கருணை மழையை பொழிந்து நம்மை உத்தாரணம் செய்வார்கள். தத்துவமீடே வஹதி விபுலம், அப்பேற்பட்ட குரு தத்துவத்தின் பிரதீகமாக இருக்கின்ற இந்த குருத்வந்தங்கள் வஹதி விபுலம், சுவானந்தம் என்கின்ற அமிர்த கடலிலே சுவானந்த மோதப்பிரதம், அமிர்தக்கடலிலே தானும் மூழ்கி தன்னை அண்டியவர்களையும் மூழ்க வைத்து வணங்குபவர்களை, உலகமே வணங்குபவர்களை, மகனியர்களால் போற்றப்பெறுபவர்களை, சகல கோல குலங்களால் தொழப்படுபவர்களை நாமும் வணங்கி நாம் பிறவி பெற்றதன் பயனை பெறுவோமா. குரு யுகலம் இருவரும் ஒருவருக்கொருவர் போட்டி போட்டுக்கொண்டு குரு ஸ்மரணையிலும் குரு சேவையிலும் குரு திருவடியிலே தான் அந்தேவாசியாய் இருப்பதற்கு எவ்வாறு கிருதஜதையோடு நன்றி உணர்வோடு நன்றி பெருக்கினாலே எவ்வாறு நாம் வாழ வேண்டும் என்று வாழ்ந்து காட்டியவர்கள். சத்குருநாதருடைய ஆராதனை என்ற பருவா வந்து விட்டால் இருவரும் ஒருவருக்கொருவர் மிஞ்சியவர்களாக குரு சேவை
எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதிலேயே வாழ்க்கையை கழித்த இந்த ஸ்ரீ குரு யுகலத்தை ஸ்மரிப்பது நமது பூர்வ புண்ணிய வசாத்து நமக்கு கிடைத்த பாக்கியமாகும். குருநாதருடைய அந்தேஷ்டி வைபவத்தை செய்ய இயலவில்லையே என்று அவர்கள் மனத்தை அரித்த ஒரு விஷயம். பூமாம்பாவுக்கோ இதே ஸ்மரணம். ஒரு முறை இவர்கள் உத்தரகாஷி பர்யந்தம் யாத்திரை செய்து கேதார்நாதரை தரிசித்து வந்து கீழே ஹரித்வாரத்திலே பகுகாலம் தங்கிவிட அங்கே ஆனந்தமாயின் சக்கியம் ஏற்பட்டு பூமாம்பா ஸ்மசான சாதனை பர்யந்தம் தட்சிணா உபாசனையும் புரஸ்கரணையும் பூர்த்தி செய்த இடம். அங்கு இருக்கும் பொழுது இந்த குருநாதருடைய ஆராதனை அதை முடிக்க வேண்டுமே என்ற எண்ணம் மேம்பட அவர்களுடைய எந்த ஒரு செயலும் குருநாதரின் அனுகிரகத்தினாலே தான் நடைபெறுகின்றது என்பதற்கு உதாரணமாக ஒரு பெரிய மகாமண்டலேஸ்வரர் தான் செய்கின்ற வார்ஷிக உற்சவத்திலே தம்பதி பூஜைக்காக இவ்விருவரையும் வந்து அழைக்க அவர்களும் சென்றார்கள். உயர்ந்த விதத்திலே அனைத்தும் நடந்தது. தன் வாழ்நாளிலே மிகவும் விலை உயர்ந்த எதையும் தரித்ததில்லை பூமாம்பா. எளிமையின் ஓர் உருவு. ஆனால் மகாமண்டலேஸ்வரர் தந்த அந்த உயர்ந்த பட்டுப்புடவை கட்டிவிட்டு பூஜை ஆகி ஆகாராதிகள் முடிந்தவுடனே அதை கழற்றி அழகாக மடித்து அவரிடம் சமர்ப்பிக்க ஏனம்மா என்று கேட்க, இவ்வாறு வஸ்திரங்களை நான் தரிப்பதில்லை, மன்னிக்கவும் என்றார். அவர்களுடைய எளிமை அவர்களுக்கு மிகவும் சந்தோஷத்தை அளித்தது. குருநாதரோ எளிமையின் மறு உரு. அதன் நிழலாயிருப்பதினாலே பூமாம்பாவும் அவ்வாறே வாழ்ந்தார்கள். இவ்வாறு இருக்கையிலே அவர்களிடம் தங்களுடைய மனக்கிடக்கையை தெரிவித்தார்கள். ஷியாமானந்தநாதர் எங்களுடைய குருநாதர், மகா சித்த புருஷர். அவர் சதா காலமும் இந்த ஹிமாலய பிராந்தியத்திலேயே சஞ்சரித்த வண்ணம் இருந்தவர். அவருக்கு அந்தியஷ்டி நாங்கள் செய்யவில்லை, இதை செய்ய வேண்டும், ஒத்தாசை செய்ய வேண்டும் என்று பிரார்த்திக்க உடனே பஞ்சாங்கத்தை எடுத்து வந்து நாளைக்கு மறுநாள் நாள் நன்றாக இருக்கின்றது, செய்து விடுவோம் என்று கூற அன்று தினம் விஜயதசமிக்கு மறுநாள் ஏகாதசி அழகாக அமைந்தது. அன்று ஷியாமானந்தநாதருக்கு அந்தியஷ்டி வைபவம் ஏற்பாடாயிற்று. எதுவும் தர வேண்டாம், ஊருக்கு சென்று நீ தரலாம் என்று கூறினார். ஆயினும் அங்கிருந்து டெல்லிக்கு போன் பண்ணி சில அன்பர்களிடமிருந்து பணம் சிலரிடம் பொருட்களையும் வாங்கி வர சொல்லி அந்த வைபவத்தை அழகாக இருவருமாக சேர்ந்து கங்கா தீரத்திலே ஹரித்வாரத்திலே மகாமாயாவின் திருவடி வாரத்திலே அழகாக நடந்து கண்கள் படித்து கிருதஜதையினால் மகாமண்டலேஸ்வரி இருவரும் நமஸ்கரிக்க யதாவத்தாக உயர்ந்த ஞான விசாரத்திலே ஈடுபட்ட குருத்வந்தங்கள் உங்களுக்கு செய்ய நாங்கள் கடமைப்பட்டிருக்கின்றோம் என்று அவர்களும் பிரதித்வனி செய்ய குருநாதன் நினைவலைவேல்களால் அழைக்கப்பட்டவர்களாக பிரியாவிடை பெற்று அங்கிருந்து தட்சிண பாரதம் வென்றார். வெகுகாலம் கழித்து நம் குருநாதர் காலவசாத்து ஸ்ரீபுரம் எய்திட குருமாமியும் தாய்ப்பசுவை பிரிந்த கன்றுகள் எவ்வாறு தவிக்கும் என்ற நினைவிலே வெகுகாலம் நம்முடன் இருந்து 13/9/2019 மகாலய பிரதமை அன்று குருச்சரணத்திலே 2 கலந்தார். தான் செல்வதற்கு முந்தின நாள் இனிமேல் நான் இவ்விடத்திலே இருக்க மாட்டேன் நாளை என்று கூறிவிட்டே சென்றார். அவ்வாறு அவர்கள் செல்வதற்கு முன்றாக அரும்பாக்கம் பெரியவரை வைத்துக் கொண்டு எனக்கும் குருநாதருக்கும் என் காலத்திற்கு பிறகு அந்தியஷ்டி செய்துவிட வேண்டும் என்று அனைவரிடம் பிரார்த்தித்துக் கொண்டார். அம்மா, உமது ஆணையை சிரசா வகித்து செய்ய வேண்டிய எங்களிடம் நீங்கள் இவ்வாறு கேட்கலாமா என்று கேட்க, அல்ல, அவ்வாறு அல்ல, நாங்கள் பெற்ற பாக்கியம் நீங்களும் பெற வேண்டும் அல்லவா? ஷியாமானந்தர் எங்களை விட்டு சென்று எவ்வளவோ காலமான பிறகுதானே எங்களால் செய்ய என்றது, அது மாதிரி இருக்கலாகாது என்பதற்காக சொன்னேன் என்றபடி அவருடைய ஆணையை சிரசா வகித்து அரும்பாக்கம் பெரியவர் தலைமையிலே அந்தியஷ்டி வைபவம் 4 நாட்கள் வெகு விமரிசையாக நடந்து 20/20 மகாலய திரையோதசி அன்று அழகாக நடைந்தேறியது. இதற்கும் குரு கிருபையே காரணம், குருநாதருடைய கிருபா பிரவாகமே காரணம், அந்த குருத்வந்தங்கள் நமக்கு செய்த பேர் உபகாரமே காரணம். அது மாதிரி இவர்களைப் போல் காண்பது அரிது என்பதை நம் வாழ்க்கையிலே நிதர்சனமாக காட்டிவிட்டு சென்றவர்கள் இவ்விருவரும். வித்யானாம் நிதிரன்வகம் சுபகரம் பிரச்சன்ன குப்தம் தனம் மந்திராணாம் சமலங்கிருதோ மனசய சர்வம் பிரயச்சன் குருஹு தந்திராணாம் கதிரூபிணம் வச்சனைஹ போதயன் ஆத்மதத்வான் பாக்யாயத்தமதः பரம் கிமஸ்தி சேத் ஓஹ்யஸ்மத்நாதே பரே யே வித்யானாம் நிதிஹி அன்வஹம். பெரும்
நிதிகளுக்கு வைத்தமா நிதியாக அது சமகானம் என்னும் வேத நிதியாகட்டும், தந்திரசாஸ்திரம் என்கின்ற பொக்கிஷமாகட்டும், பரமாந்த தந்திரம் என்கின்ற நமது குலகிரந்தமாகட்டும், அனைத்திற்கும் நிதியாக இருந்தவர் நம் குருநாதர். சுபகரம், நமது நன்மை ஒன்றே நினைப்பவர். பிரச்சன்ன குப்தம் தனம், மறைப்பொருள் யாவும் தன் மனத்திலே வைத்துக்கொண்டு அவ்வப்பொழுது நமக்கு வித்தரணம் செய்தவர். மந்த்ராணம் சமலங்கிருதா மனசியா, மனசி என்ற பதத்தினாலே அவர்கள் வைக்கரி, மத்தியமா, பஷ்யந்தி, பரா என்கின்ற 4வது நிலையிலே இருந்தார்கள். மந்திரங்கள் அனைத்தையும் அவ்வாறு ஜபம் செய்த, மத்தியமா என்றால் வாயை விட்டு கூற வேண்டிய மந்திரங்கள், அவ்வாறு கூறினால் அது புரஸ்சரணத்துக்கு ஆதி முதல் ஸ்டெப். அதற்கு அடுத்தபடியாக மத்தியமா என்று வாய் உதடு கூட அசையாமல் செய்ய வேண்டிய ஜபம். அவ்வாறு செய்தால் 1க்கு 100 மடங்கு பலன். பஷ்யந்தி என்றால் அந்த அக்ஷரங்களை மனசினால் தியானிக்க, அந்த அக்ஷரங்கள் அந்த தியானத்திலே நம் கண் முன் ஓடும், மனசு அதை படிக்கும். அந்தராத்மாவிலிருந்து உரைகின்ற அந்த மனமானது அந்த மந்திரங்களை படிக்க அது உயர்ந்ததான பஷ்யந்தியின் நிலை. அது 1000 மடங்கு பலனை தரும். அதற்கு அடுத்தபடி பரா என்று அதிலேயே லயித்து விட ஒரு மந்திர ஆவர்த்தி 1 கோடி பலனை தரக்கூடியதாக அமையும். அவ்வாறு பரா நிலையிலே இருந்து தன் மனசியாக சர்வம் பிரயச்சன் குரு, தான் பெற்ற மந்திர சாதனையின் பலன் அனைத்தையும் நமக்கு வித்தரணம் செய்தவர். தந்திராணம் கதிரூபினம், அனைத்து தந்திரங்களையும் கசடர கற்றவர். தந்திர சாஸ்திரத்திற்கே ஒரு ஆஸ்பதமாக இருந்தவர். காஞ்சி மகாசுவாமிகள் நமது குருநாதரான ஸ்ரீ லலிதாந்தநாதரையும் பழந்தாங்கல் சுப்பிரமணியர் என்கின்ற சார் என்பவரையும் தான் யாதொரு சம்சயத்திற்கும் அழைத்து விவரணம் கேட்பார். இவர்கள் இருவர்தான் எந்த ஒரு பிரமாண வாக்கியங்களையும் அடுத்த கடமே கூறி இதுதான் வழி என்பதை நிர்தாரணமாக கூறுவர் என்பதற்கு ஏகப்பட்ட ஆதாரங்கள் அவருடைய சரித்திரத்திலே பொதிந்திருக்கின்றன. போதயன்னாத்ம தத்வானு, இவ்வாறு தான் அனைத்தும் அறிந்தும் ஒன்றுமறியாத புக்த பாலனை போல் நம்மிடையே பழகி பாக்யாயத்தமதப்பரம் கிமஸ்தி சேத் ருஹ்யஸ்மத்நாதே பரே, இதைவிட தன் தீஞ்சுவை மிக்கதாம் அரிய மறைபொருளை தன் திருவாயுதத்தினாலே நமக்கு போதித்து, ஆத்ம தத்துவங்களை போதித்து நம்மிடையே எளிமையின் வடிவாக வாழ்ந்து சென்ற இந்த குருத்வந்தங்கள், இவர்கள் நம்மளுடைய பாக்யவசாத்து, பூர்வஜன்மவசாத்து, சுகிருதவசாத்து, பூர்வஜன்ம சுகிருதவசாத்து வரப்பிரசாதமாக நமக்கு கிடைக்கும். சீடர்கள் குருவை தேடி செல்வதில்லை, குரு வந்து ஆட்கொள்கின்றார். வந்து ஆட்கொண்டு விட்டால் இவர்களுடைய எண்ணாலைகளிலே அவரை தவிர யாரும் இருப்பதற்கு அரிது என்பது ஷியாமானந்தரிடம் அவர் கொண்ட பெரும் பக்தியே அதுவே காரணம். அதுபோல் ஷியாமானந்தரை காணாத போதிலும் ஷியாமாம்பாவையும் ஷியாமானந்தரையும் தியானமக்ன அவஸ்தையிலே பல்வேறு நிலைகளிலே கண்டு அனுபவித்தவர் பூவாம்பா. ஆக இவ்விருவருமாக போட்டி போட்டுக்கொண்டு தந்திர மந்திர சாஸ்திரங்களிலே உயர் நிலையை பெற்றவர்களாக, உயர் ஞான பொதியாக இருந்து பாக்யவசாத்தால் நமக்கு பிராப்தமான இந்த பெரும் பொக்கிஷம் பரம் கிமஸ்தி சேத் பாக்யாயத்தமத பரம் கிமஸ்தி சேத் ருஹ்யஸ்தி ருஹ்யஸ்மத்நாதே பரே, எங்களுடைய குருநாதருக்கு ஈடு இணை வேறு எவர் உளர் என்று கேட்கும் அளவிற்கு நமக்கு தெம்பை தந்தவர்கள் இந்த குருத்வந்தங்கள். ஏனெனில் குரு பக்தியின் பிரதீகம், குருஸ்மரணியின் உயர்நிலையை பெற்றவர்கள். குரு சேவையோ அவருடைய பிராணன், குருமந்திர ஜபமோ அவருடைய முழுமூச்சு, குரு பிரேமையோ அவருடைய ஊனிலே கலந்து ஊனினை உருக்கி ஞானமாகிய தேனை பெருக்கிய அமிர்த வருஷத்தினால் நனைந்த குருத்வந்தங்கள். ஆகையினால் குரு சேவை குரு சேவை குரு சேவை என்ற வாழ்க்கை, அது பாண்டுரங்க மந்திரமாகட்டும், அல்லது ஷியாமானந்தருக்கு செய்யும் கைங்கரியங்கள் ஆகட்டும், அல்லது ஞானானந்தருக்கு சென்ற அரியதான 21 வருட கால உயர்ந்த ஸ்ரீவித்யா கைங்கரியங்கள் ஆகட்டும், எதையும் எதிர்பார்க்காமல் தானே பஸ்ஸிலே சென்று இறங்கி ஒரு பஸ்ஸை மாட்டி அங்கு சென்று சாதாரண எளிமையான ஒரு வாழ்வு, அங்கே ஞானானந்த சமஸ்தானத்திலே வாழ்ந்து பின்னர் ரமணர் அழைக்க ரமனுடைய சமாதி தலத்திலே அவர் அமர்ந்து தியானம் செய்து அவருக்கு அவருடைய அதிஷ்டானத்தை கும்பாபிஷேகாதிகளை செய்ததும் அங்கே அமர்ந்து தபோவனம் ஞானானந்தகிரி சுவாமிகளுக்கு ரமணருடைய ஆதேசத்தினாலே இவர் எழுதிய ஸ்ரீவித்யா பரமான சஹஸ்ரநாமமும் அதை கொண்டுதான் அல்லவா தபோவனம் ஞானானந்தகிரி அதிஷ்டானத்திலே
பௌர்ணமி தினந்தோறும் ஆராதன பருவாக்களிலும் சஹஸ்ரநாமங்களை சொல்லி வில்வார்ச்சனை செய்வது என்ற உயர்ந்த பழக்கம் வந்து தொன்று தொட்டு வருகின்றது. இவ்வாறு அனைத்திற்கும் வித்தவிட்டவர் நம் குருநாதர் பெரும் வைத்தமாநிதி. அவர் சிசு சல்பன சாஸ்திரி என்ற ஒரு கிரந்தம் செய்திருக்கின்றார். அதிலே அம்பாள் விஷயமாக, குரு விஷயமாக, பொதுவான குரு விஷயமாக, புகத்பாதாள் விஷயமாக, மகாலட்சுமியின் விஷயமாக, அனைத்து தந்திரசாஸ்திரத்தின் சாரமாக ஒரு கிரந்தத்தை எழுதி அது இச்சிறுவன் செய்த ஜல்பனம் ஒரு உலகல் என்று கூறி குரு சமர்ப்பணம் செய்தவர். இப்பேற்பட்ட குருநாதர், இப்பேற்பட்ட குருமாமி நமக்கு கிடைத்ததற்கு என்ன பாக்கியம், என்ன தவம் செய்தோம் என்பதை நினைத்தே நாம் அவர்களுக்கு அவருடைய ஸ்மரணையிலே வாழ கடமைப்பட்ட